அம்மா, இதெல்லாம் உனக்காக வாங்கிட்டு வந்தம்மா. அப்பாக்கும் கொடுத்துட்டம்மா. புரிசாதையா, இது அம்மா கிட்ட கொடுத்துருங்க. தேவி, உனக்கு எப்படிமா பேச்சு வந்துச்சு? சாமி தாமா சொல்லி கொடுத்துச்சு. நம்ம கணேஷ் இல்லம்மா, எழுத பேச படிக்க எல்லாமே அதுதாம்மா சொல்லி கொடுத்துச்சு. ஆண்டவனே, நீ கொடுத்த குழந்தை நீயே பேச வச்சுட்ட. ஆமா, மாமா உன்னை எப்படிமா பாத்துக்கிறாரு? மாமா நல்லவர் இல்லம்மா, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இவ்வளவு கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு நீ ஏமா அங்க இருக்க? பேசாம மேனேஜர் வீட்டுக்கு போயிட வேண்டியதானே? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அங்கே இருந்து உண்மையை கண்டுபிடிச்சு உன்னையும் அப்பாவையும் வெளியே கொண்டு வரணும். அம்மா, மாமால உன்கிட்டயும் அப்பா கிட்டயும் கையெழுத்து வாங்க வருது. நம்ம சொத்தெல்லாம் சூட்ட பாக்குது. கையெழுத்து போட்டுறதுமா அப்பா கிட்டயும் சொல்லிட்டேன். சரிம்மா, போயிட்டு வரேம்மா. தங்கச்சி, எப்படிமா இருக்க? உனக்காக புகாரி ஹோட்டல்ல இருந்து பாயாவும், முனியாண்டி விலாஸ்ல இருந்து பிரியாணியும், வேலுமணி ஹோட்டல்ல இருந்து சாப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. சாப்பிடுமா. சூடாறதுக்குள்ள அம்மா கிட்ட கொடுத்துருங்க. பாயா பாயா. இதெல்லாம் கொண்டு போய் சாக்கடையில போடு. இல்ல நீயே சாப்பிட்டாலும் தப்பே இல்ல. என்ன தங்கச்சி, நான் நாயா கிடந்து உன் குழந்தைய கவனிச்சுக்கிறேன். நீ என்னடா இறக்கம் இல்லாம நன்றி விசுவாசம் இல்லாதவன்னு சொல்றிய? நன்றிங்கிறது புனிதமான வார்த்தை. அதை நீ எல்லாம் பேசக்கூடாது. நீங்க எதுக்கு வந்திருக்க, ஏன் வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். நம்மளை பத்தி எவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான். இனிமே உங்க பப்பு வேகாது. மேட்ருக்கு வாங்க. மேட்ருக்கு. சரி சரி, இந்த பத்திரத்துல எல்லாம் கொஞ்சம் கையெழுத்து போட்டு. இங்கி பேனால போடுறியா, பால் பாயிண்ட் பேனால போடுறியாமா? செருப்போ தொடப்ப கட்டை இருந்தா கொடுங்க, அதால போடுறேன். செருப்பு தொடப்ப கட்டையால போடுறியா? இது வரைக்கும் உன் குழந்தைய அதாலதான் முத்திக்கிட்டு இருந்தேன். இனிமே ஒரே அடியா போட்டுறேன். அவ சுண்டு விரல கூட ஒன்னால அசைக்க முடியாது. சுண்டு விரலை கூட அசைக்க முடியாதா? உன் அஸ்திவாரத்தையே அசைச்சு காட்டாண்டி. சாய் சக்குபாய் கதையில வர்ற மாதிரி குழந்தைக்கு சூடெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நரபலி சாமியார்ட்ட ஒரு வார்த்தை சொன்னா போறோம், வெள்ள உருண்ட மாதிரி எடுத்து அப்படியே முழுங்கிடுவா. கொண்டாங்க கம்பி. ஐயா, யாரா அந்த நரபலி சாமியாரு? ஓம் ரீம் ஸ்வாஹா. ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ரீம் மூலினி. ஓம் பட் ஸ்வாஹா. ரீம் ரீம் ஐம். ஓம் ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் பட் ஸ்வாஹா. ஓம் பட் ஸ்வாஹா. ஓம் ரீம் ரீம். குழந்தைய கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். கவலையே படாதே. இனி இந்த குழந்தை எங்கிருந்து உயிருடன் வீட்டிற்கு திரும்பவே திரும்பாது. அதான் எங்களுக்கு வேணும். 20,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க. இந்தாங்க வச்சுட்டேன். 20,000? 30,000 பெற்றாய், 20,000 கொடுக்கிறாய். யாரிடம் ஏமாற்றுகிறாய்? எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? பார்த்தாயா வெற்றிலையிலே மை? இதில் நான் பார்த்தால் எனக்கு சகலமும் தெரிந்துவிடும். 15,000 ரூபாய் கொடுத்து பிபிஎல் டிவி வாங்குறோம். 10 பைசா வெத்தல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. 10,000 ரூபாய் வச்சுட்டேன். எல்லாருக்கும் எலும்பு உள்ள இருக்கு, உங்களுக்கு வெளியே இருக்கு. நெருப்புடன் விளையாடுகிறாய். என்னுடன் விளையாடுவதும் நெருப்புடன் விளையாடுவதும் ஒன்றுதான். உன் கையால் காணிக்கையை பெற்றுக் கொண்டதால் உன்னை நான் மன்னிக்கிறேன். ஓடிவிடு சிறுவா. தேவி காளி.
என்ன காப்பாத்து தாயே, என்ன காப்பாத்து. என் தீய சக்தி எல்லாம் அழிஞ்சிருச்சு தாயே. நல்லதையெல்லாம் அழிக்க நினைச்ச என் கண்ணை நீ திறந்துட்ட தாயே. அம்மா, என் சக்தியால எல்லாத்தையும் அழிக்க நினைச்ச இந்த பாவிக்கு அஷ்டலட்சுமியா காட்சி தந்து என் கண்ணை நீ திறந்துட்ட தாயே. தாயே, தெய்வ சக்திக்கு முன்னாடி எந்த தீய சக்தியும் நிக்க முடியாது. அது அழிஞ்சிடும் எரிஞ்சிடும் நிரூபிச்சிட்ட தாயே, நிரூபிச்சிட்ட. அம்மா, நீ சாதாரண குழந்தை இல்லம்மா, தெய்வ குழந்தைம்மா, தெய்வ குழந்தை. என் சக்தி எல்லாம் காலடியில சமர்ப்பிச்சுட்டேன். என்ன காப்பாத்து தாயே, என்ன காப்பாத்து. ஒப்ப மண்டைய போட்டானா? இல்லங்க, குழந்தை மேல யானை இல்ல, யானை மேல குழந்தை கோர்காவ தள்ளிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து. என்ன வாரு? கை கட்டு, கை கட்டு. ஆமா, உன் பேர் என்ன? என்னம்மா இப்படி கேக்குறேன்? நான் தாய் மாமன் இல்ல. மாமா காலையெல்லாம் மலையேறி போச்சு, மரியாதை உன் பேர் சொல்லு. ஆர்ஜி. நீ ஆர்ஜியா இருந்தா என்ன, நீ ஐஜியா இருந்தா என்ன? இனிமே இந்த வீட்டுக்கு நீ தான் வாட்ச்மேன். தோட்ட வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். ஏன் மரமன் நிக்கிற? போ. என்ன பாக்குற? நீ தொப்புள் கீழே புடவை கட்டி இருக்குது. கணேசனுக்கே பிடிக்கல. இனிமே ஒழுங்கா நூல் புடவை கட்டிக்கிட்டு சமையல் செய்யணும், வீடெல்லாம் கூட்டணும், விழுகணும். என்ன? போ, சீக்கிரம் போ. சொல்ல மாட்டீங்க? வா. பாப்பா, உன்ன மாதிரி குழந்தைங்க 3 கால் சைக்கிள்ல தான் வரும். நீ 5 கால் யானையில வர்ற. எனக்கு 5 காலா? தும்பிக்கே சேர்த்துதான் சொல்ற. எங்க போற? நீ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன். இனிமே நீ தான் இந்த வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கணும், பாத்ரூம் கழுவணும். பாத்ரூமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. கெட்டவனோட பழகினா வாழ்க்கை நாரிடும். இப்பவாது புரிஞ்சுக்கிட்டே போ. இந்த பக்கம் பாம்பு, இந்த பக்கம் யானை, கீழே துப்பாக்கி. இப்படி போட்டா எப்படியா போ. கடவுளே 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 கடவுளே. மனிஷா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்கும் 3 மாசம் சம்பளம் போனஸா கொடுத்து. நீதான் வாட்ச்மேனா? உள்ள நடக்கிறத வெளியே சொன்ன
எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு கோமணத்தோட அனுப்பிச்சிருவாங்க. இந்த பாரு, ஐயா பாப்பாவை பாக்குறதுக்காக அடிக்கடி வருவாரு. தள்ளி விட்டு அடிச்சு கதவை திறந்து விடணும். புரியுதா? கணேசா! வெள்ளி தட்டுல வெடக்கோழி குருமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நமக்கு அலுமினிய தட்டுல ஆறு நகஞ்ச ஊத்தி வச்சிருக்கிறாளா குட்டி பிசாசு. கூட்டம் கூட்டம் இடத்துல எல்லாம் ஆட்ட ஆடி நான் பாசமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆயாசங்கரை குடிச்சிட்டு இருந்த, சிங்கிள் டிக்கெட்ல லாட்டி அடிச்சிட்டு இருந்த. பாவி, கார் வாங்கி தரேன், பங்களா வாங்கி தரேன் கூட்டிட்டு வந்து தண்ணி சரி போட்டு வச்சிருக்கேன். நான் எங்க போறேன்? போக முடியாது. பாப்பாவோட அப்பா அம்மாவை நம்ம ஜெயில போட்டிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலா பாப்பா நம்மள பழி வாங்குது. சும்மா பணமாதான். எனக்கு காக்கி சட்டை கொடுத்த அந்த குட்டி பிசாசுக்கு கருமாதிக்கு நாள் குறிக்கிறேன். அம்மா தாயே, அப்பாவையும் அம்மாவையும் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உதவி செஞ்சேன்னா தீச்சட்டி ஏந்தி தீ மெதிக்கிறேன் தாயே. அங்க பார், சும்மா கரண்ட்ல இரும்பு கேட்டு தங்கமா ஜொலிக்குது. கோயிலுக்கு போயிருக்கிற குண்டு பிசாசு இப்ப வரும், கேட்ட தொடும், அப்புறம் கூண்டோட கைலாசம் தான். எப்படி உனக்கு இப்படி எல்லாம் ஐடியா வருது? எல்லாருக்கும் தலையில தான் மூளை இருக்கும், எனக்கு உடம்பெல்லாம் மூளையா? தானே பிசாசு வருது. பாபா ஒளிஞ்சிருக்கு, வேடிக்கை பார்க்கலாம். எப்படி சாராங்க வேடிக்கை பார்க்கலாம். மச்சான் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கான். கணேஷா, கணேஷா, ஏன் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். இப்பெல்லாம் வர வர உனக்கு ஊர் சுத்துற புத்தி ஜாஸ்தியா போயிடுச்சு. இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள ஊர் சுத்துருமா? வா வீட்டுக்கு போலாம். வரமாட்டியா? நான் போறேன். விடு விடு. எப்ப நீ என் பேச்சு கேட்டியோ இனிமே சத்தியமா எனக்கு சொல்லக்கூடாது. கோவிலுக்கு வந்தவங்க கார டூப்ளிகேட் சாவியை போட்டு திருடியாச்சு. இத பெங்களூருக்கு எடுத்துட்டு போய் கலரையும் நம்பர் பிளேட்டையும் மாத்தி எவன் தலையிலையாவது கட்டிட வேண்டியதுதான்.